జల్లికట్టుపై బ్యాన్ ఎత్తివేయాలంటూ చెన్నైలో ఆక్యుపై మెరీనా ఉద్యమం మరింత రాజుకుంది. 4వ రోజు కూడా తమిళనాట నిరసనలు ఎగిసిపడుతున్నాయి. కేంద్ర రాష్ట్ర ప్రభుత్వాల తీరుకు నిరసనగా రాష్ట్ర వ్యాప్తంగా బంద్ పాటిస్తున్నారు. డీఎంకే ఆధ్వర్యంలో రైలు రోకో జరుగుతోంది. జల్లికట్టు ఉద్యమం ఉద్రిక్తంగా మారుతోంది. తమిళనాడు బంద్ లో భాగంగా డీఎంకే చేపట్టిన రైలు రోకో ఎగ్మోర్ స్టేషన్లో చిచ్చురాజేసింది. రాష్ట్ర వ్యాప్తంగా రైలు రోకో చేపట్టాలని పిలుపునిచ్చిన డీఎంకే ఎగ్మోర్ స్టేషన్ను ముట్టడించింది. ఆర్డినెన్స్ విషయంలో ప్రధాని మోదీ చేతులెత్తేశారని ఆరోపిస్తున్న డీఎంకే కార్యకర్తలు రైల్వే స్టేషన్లో బీభత్సం సృష్టించారు. కార్యకర్తలను అడ్డుకోవడానికి పోలీసులు చేసిన ప్రయత్నం ఫలించలేదు. ఢిల్లీలో కేంద్ర హోంమంత్రిని కలిసిన అనంతరం అన్నాడీఎంకే ఎంపీలు మీడియాతో మాట్లాడుతున్నారు. వారు ఏమంటున్నారు చూద్దాం. வேண்டிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அந்த அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கின்ற நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அவர்களுடைய ஒப்புதலும் பெற வேண்டியிருக்கிறது. ஆகவே நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்களுடைய மினிஸ்ட்ரிக்கு அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை உடனடியாக பரிசீலனை செய்து தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்து ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் உடனடியாக நடத்துவதற்கு வேண்டிய ஆயத்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய உள்நாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இப்பொழுது வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். அவரும் ஆவணம் செய்ய சொல்லியிருக்கிறார். இது குறித்து பல காலகட்டங்களில் தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பாரத பிரதமர் கடிதம் எழுதியிருக்கார், நேரடியாக வலியுறுத்தியிருக்கிறார். ஜல்லிக்கட்டை தமிழகத்தில் நடத்த வேண்டும். இது ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அந்த தமிழனுடைய கலாச்சாரத்தை காப்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்தினுடைய கொள்கை. அதன் அடிப்படையில் இந்த ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மார் பல கட்டங்கள் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். அதற்கு அதற்கேற்றாறு போல் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களும் அறிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டை உடன் நடத்த வேண்டும் என்று. தமிழக அரசும் நம்முடைய முதல்வர் அவர்களும் பல்வேறு காலகட்டங்களில் கடிதங்கள் எழுதியிருக்கின்றார். அவர் நேரிடையே இதை வலியுறுத்தியிருக்கின்றார். அவர் நேற்றும் பாரத பிரதமர் சந்தித்து எங்களுக்கு இதுமாதிரி கொடுக்கின்ற இந்த அவசர சட்டத்தை செயல்படுத்துவதற்கு உடனடியாக மத்திய அரசு உதவ வேண்டும். அந்த கோரிக்கையை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு துணை தேவைப்படும் காரணமாக நாங்கள் அனுப்பப்பட்டுள்ள அந்த கோப்புகளை உடனடியாக பரிசீலனை செய்து உத்தரவை தர வேண்டும் கேட்டுக்கொண்டார்கள். இன்னும் காலையில் கூட வேண்டுகோள் வைத்து சென்றார். அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரும் தமிழக நலன் கருதி தமிழனுடைய இளைஞர்கள் வேண்டுகோளை ஏற்று தமிழனுடைய அந்த பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக தமிழரின் பெருமையையும் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தினுடைய பெருமையை காப்பதற்காக அந்த கலாச்சாரத்தை காப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றுபட்டு தமிழகத்தின் நலனை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இன்று நம்முடைய உள்துறை அமைச்சரை சந்தித்து வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய இயக்கமானது தமிழ் பாரம்பரியத்தை காப்பதும் தமிழ் கலாச்சாரத்தை காப்பதும் தமிழ் இனத்தை காப்பதும் தமிழ் மொழியை காப்பதும் தமிழர்களுடைய இளைஞர்கள் அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஜல்லிக்கட்டினுடைய விளையாட்டை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வந்தபொழுது நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்து உறுப்பினர்கள் ஒன்றுபட்டு பல்வேறு காலகட்டங்களிலே உடல் உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த உரிமை நாங்கள் போராடுவதற்கு காரணம் முன்பிருந்த காங்கிரஸ் அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து 2011ஆம் ஆண்டிலே இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதற்கு இவர்கள் எல்லாம் காரணமாக இருந்தார்கள். அந்த பட்டியலிலே காலையை சேர்த்ததன் காரணமாகத்தான் இன்று அவலனை
జల్లికట్టు ఉద్యమం ఉద్రిక్తంగా మారుతోంది. తమిళనాడు బంద్లో భాగంగా డీఎంకే చేపట్టిన రైల్ రోకో ఎగ్మోర్ స్టేషన్లో చిచ్చు రాజేసింది. రాష్ట్ర వ్యాప్తంగా రైల్ రోకో చేపట్టాలని పిలుపునిచ్చిన డీఎంకే ఎగ్మోర్ స్టేషన్ను ముట్టడించింది. ఆర్డినెన్స్ విషయంలో ప్రధాని మోదీ చేతులెత్తేశారని ఆరోపిస్తున్న డీఎంకే కార్యకర్తలు రైల్వే స్టేషన్లో బీభత్సం సృష్టించారు. కార్యకర్తలను అడ్డుకోవడానికి పోలీసులు చేసిన ప్రయత్నం ఫలించలేదు. జల్లికట్టుపై నిషేధం ఎత్తివేయాలని డిమాండ్ చేస్తూ తమిళ స్టార్స్ అందరూ నిరసనలో పాల్గొంటున్నారు. తమిళ స్టార్స్ అందరూ జల్లికట్టుకు మద్దతు ప్రకటించారు. ఇక తమిళ సూపర్ స్టార్ రజనీకాంత్ కూడా తన మరోవైపు డీఎంకే కార్యకర్తల ఆందోళన కారణంగా రైళ్ల రాకపోకలు నిలిచిపోయాయి. ట్రాక్లపై బైఠాయించి నిరసన తెలిపారు డీఎంకే కార్యకర్తలు. వేలాది మంది స్టేషన్లోకి దూసుకొచ్చారు. ఎగ్మోర్ రైల్వే స్టేషన్లో జరిగిన ఆందోళనకు డీఎంకే వర్కింగ్ ప్రెసిడెంట్ స్టాలిన్ నేతృత్వం వహించారు. డీఎంకే కార్యకర్తల ఆందోళన కారణంగా తీవ్ర ఉద్రిక్తత చోటు చేసుకుంది. జల్లికట్టుపై నిషేధం తొలగించే వరకు ఆందోళన కొనసాగుతుందని స్పష్టం చేశారు డీఎంకే నేతలు. సీఎం పన్నీరు సెల్వం ఉత్సవ విగ్రహంగా మారారని మండిపడ్డారు. మధురై, కోయంబత్తూర్ రైల్వే స్టేషన్లలో కూడా రైళ్ల రాకపోకలు పూర్తిగా నిలిచిపోయాయి. ఎగ్మోర్ రైల్వే స్టేషన్లో జరిగిన ఆందోళనలో స్టాలిన్తో పాటు కనిమొళి, దయానిధి మారెన్లు కూడా పాల్గొన్నారు. కేంద్ర, రాష్ట్ర ప్రభుత్వాలపై మండిపడ్డారు కనిమొళి. ஜாதி வித்தியாசமும் அத்தனையும் உடைத்தெறிந்துவிட்டு இன்று ஒன்றாக அணி திரண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் இல்லாத இடமே இல்லை என்கிற அளவுக்கு இங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தமிழ்நாட்டு மக்களின் கருத்தை கேட்காமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த ஒரு ஆட்சியும் தொடர்ந்து செயல்பட முடியாது. அதனால நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய இளைஞர்களுக்கு ஆதரவாகத்தான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ரயில் மறிப்பு போராட்டம் என்பது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். நிச்சயமாக இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்துவதை தவிர மத்திய அரசாங்கத்திற்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் வேறு வழி இருக்க முடியாது. ஏனென்றால் போராளிகள் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்தும் வரை இந்த போராட்டம் ஓயாது என்று தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். மக்களின் ஒத்துழைத்த குரல் என்னென்றால் ஜல்லிக்கட்டை மீட்டு நடத்த வேண்டும். ஆனால் பாதில் என்றால் மத்திய அரசும் மாநில அரசும் போங்க ஆட்டம் ஆடுகிறார்கள். இவர்கள் அங்க பார்த்து கைப்பட நீங்க பண்ணுன்றாங்க. அவர் மோடி என்ன பண்றார், பன்னீர்செல்வத்தை பார்த்து நீங்க பண்ணுன்றாங்க. கடைசியில மக்களை ஏமாற்றுகின்ற சூழ்ச்சியிலே இங்கு வேலைப்படுகிறார்கள். இதை கண்டித்து தான் இன்று இந்த அறவழியிலே இந்த போராட்டம் நடக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெறும். வெகு விரைவில் நல்ல முடிவு வரும் என்று